உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலபலங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சனியின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய அப்படியே காமதேனு. அந்த நட்சத்திரம் நான் சொல்லிட்டே இருப்பேன். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் வேலைப்படும் அதிகம். ராசிநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு. கூட யாரோட? சிவனோட சேர்ந்த சிவராஜ யோகத்தில் நட்சத்திரநாதனுக்கு பார்வை பரிவர்த்தனை கொடுக்குறாரு. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஆனால் கொஞ்சம் தேவையில்லாத தலைக்கு மேலே இருக்கக்கூடிய சடி லேஸ்னஸை கிரியேட் பண்ணுவார். அதனால் அதில் மட்டும் இந்த சோம்பேறித்தனத்தில் மட்டும் கவனமாக இருக்கும். ஆஃப் மைண்டடாகவே இருக்கும். அது ஒரு 3-4 மாதமாகவே அப்படி இருக்குது. இந்த மாதம் இன்னும் அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு இடத்துல இருந்தாலும் மைண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல பறக்க விட்டுட்ருக்கோம். கண்ட்ரோலே பண்ண முடியாது. இல்லை மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறேன்ற பேரில் உட்காந்து நான் ஜாமியாராக போகிறேன், அதாக போகிறேன், இதாக போகிறேன்னு தேவையில்லாத மார்க்கத்துக்குள்ளே போய் உடம்பை ஹீட் பண்ணிப்போம். இது ரெண்டுமே நடக்கும். ஏன்னா குரு சூரியனோடு சேரும்போது உள்ளார்ந்த ஆத்ம ஞானம் வெளிப்படும்ன்றது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, மேலதிகாரியிடம் தேவையில்லாத சில பேச்சுவார்த்தையவா இல்லை சில நீங்கள் மேலதிகாரியாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கவங்கள போட்டு கொஞ்சம் மிரட்டுறது, உருட்டுறது. ஒன்றா நமக்கு மேலே இருக்கிறது நம்ம சொன்ன பேச்சு கிடைக்காது, இல்லை நமக்கு கீழே இருக்கிறது நம்ம சொன்ன பேச்சு கிடைக்காது. இதுதான் நடக்க போகுது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலகட்டம் டக்குன்னு பாயிண்ட்டை சொல்லணும்னா ஒரு 6 விஷயம் நடக்கலாம். நம்பர் 1, தேவையில்லாமல் மனக்கிளேதங்கள் வந்துட்டு போகும். இதுவா அதுவா என்ன இப்படி என்னமோ என்ன காலைல வந்திருக்கிறோம், நைட்டு தூங்குறோம், மாசமான அப்படியே போகுது, இது என்ன ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கேன்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் மேலும். 2வது, பணம் கொஞ்சம் விரயமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 3வது விஷயம், மைண்டு நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. நம்ம ஒரு இடத்துல இருப்போம், மைண்டெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டே இருக்கும். 4வது, சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்திருக்கிறனால சில பேருக்கு உங்களுடைய ஜாதகம் சரியில்லாத பட்சத்தில் பெண்களால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஒய்ஃபுக்காக இருக்கலாம், இல்லை கேர்ள் ஃப்ரெண்டுக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு செலவோ, இல்லை ஏதோ ஒரு மருத்துவமோ, இல்லை ஏதோ ஒரு பொண்டாட்டியோட வீட்டு சைடோ, இல்லை அத்தை சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்டு சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 5வது, நம்மளுடைய சுகம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரியான சில சினாரியோக்கள் உருவாகும். 6வது விஷயம், ஆஃபீஸில் கொஞ்சம் டென்ஷன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள். வேலை பார்க்குற இடத்துல ஆஃபீஸில் ஒன்றா நினச்ச வேலை கிடைக்காது, இல்லை கிடைச்ச வேலை நமக்கு பிடிக்காது, இல்லை ஏன்டா இங்கே வேலை பார்க்குறோன்ற மாதிரி உட்காந்துருப்போம். வேறு வழி இல்லையே, இஎம்ஐக்கு கொடுக்கணுமே, அதுக்காக உட்காந்துருக்கோமேன்ற மாதிரி உட்காந்துருப்போம். வேலையெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் நமக்கு என்னமோ ஒரு மாதிரி, ஏன்னா அப்படியே ஜாலியோ ஜில்கானாவோ 4 பேருக்கு வியாக்கியானம் பேசிட்டு 4 பேருக்கு சொல்லிக்கிட்டு அவங்கள வாழ வச்சுட்டு நல்லா இருந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை இப்படி சனி வேற தலைக்கு மேலே உட்காந்து கீ கொடுத்து ஓடுனா எப்படி ஓடுவாங்க? ஓடுறான், வெயிட் பண்ணு, சொல்லும்போது தான் போவோம், நீ என்ன எங்களை வேலை வாங்குற அப்படின்ற மாதிரி சனிக்கே டஃப் கொடுக்கறதால சனியோட முள்ளால் எடுக்கிற மாதிரி சனியோட நட்சத்திரத்தை சனியால் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்போது ஏற்கனவே சனியோட நட்சத்திரம் அது கொஞ்சம் லேசியாக இருக்கும். இன்னும் 10வதுக்கு சனி வேற தலைக்கு அமரும் போது லேசினஸ் த கோர் வரும். எப்போ பார்த்தாலும் படுத்தா போதுன்ற மாதிரி சிலரே உருவாகும். டயர்ட்னஸாகவே இருக்கும். இதெல்லாம் ஒரு ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம், இப்போ இருக்காது, 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அப்படி உடல் சார்ந்த ஒரு ஓய்வு தேவையோ அப்படின்ற மாதிரி இருக்கும். தூக்கத்தில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டா போதும். ஏன்னா பண வரவில் எந்த பிரச்சனையும் இல்லை, குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, பிள்ளைக்குட்டி படிப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, அம்மா அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு மட்டும்தான் பிரச்சனை. சுற்றி இருக்கவங்களாம் நல்லா தான் இருப்பாங்க உத்திரட்டாதிக்கு. அதனால் பெருசாக ஒன்றும் கவலை எல்லாம் பட வேண்டாம். உங்கள் ஹெல்த்தை, உங்கள் உடம்பை, உங்களுடைய தாட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே வாழ்க்கை வசப்படக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. இதை பற்றி பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியமே இந்த மாதம் இல்லை. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பராக படிப்பாங்க. ஏன்னா 2ஆம் வீட்டதிபதி 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போது நிறைய படிப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்ததெல்லாம் முயற்சியாக மாறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார பிள்ளைகள் நிறைய எஃபெக்ட் எடுத்து இந்த தடவை படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் கொடுக்கும். பிள்ளைங்க வயசு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன செல்ஃபோனை கீழே போட்டு உடைக்கிறது, ஃபோனை கீழே போட்டு உடைக்கிறது, பிள்ளைங்க பொண்ணும் கொஞ்சம் கவனமாக உங்கள் ஃபோனை ஹேண்டில் பண்ணிக்கோங்க இந்த மாதம். ஓகே, 20லேருந்து 40 வயது இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண பிராப்தம். பெண்கள் மூலமாக சின்ன பிரச்சனைகள் இருக்குது. XYZல திரும்ப எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. கவனமாக இருக்கணும். போனதாகவே இருக்கட்டும், வருவதாக இருக்கட்டும், தேவையிடம் நீங்களாக மாட்டிக்காதீங்க. ஏன்னா சுக்கிரனுடைய பொசிஷன் நல்லா இல்லை.
3ஆம் வீட்டு அதிபதி போய் உட்காந்துருக்கிற இடம் சரியில்லை, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர் போய் 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 3, 6 வந்து மறைவு ஸ்தானம். அதோட கேதுவோட வேற சேர்ந்து உட்காந்துருக்கான். பயப்புல ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வீண் விளம்பு. ஒருவேளை ஜதாபுத்தி நல்லா இல்லைன்னா கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. யூஸ்வலி பயமுடுத்த மாட்டேன், ஆனால் இருக்கிற சினாரியோவை சொல்கிறேன். கவனமாக இருங்க. வீட்டில் வெள்ளைக்கொடி தான், வெள்ளைக்கொடியோ வெள்ளைக்கர்ச்சீஃபோ முடிஞ்சால் காட்டிடுங்க, ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல. தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் பண்ணி நீங்களே ஐயோ ஏன்டா என் வாழ்க்கை, ஏன்டா உனக்கு கல்யாணம் பண்ணி அப்புறம் வக்கீல் தான் பேசுவார். இந்த ஒரு மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 45 நாட்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு உங்களுடைய துணைவியாரிடம் அணுக வேண்டிய காலகட்டமாக இருக்குது. மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, 40 60 இருக்கவங்களுக்கு இதே தான். மேல் சொல்ல எல்லா விஷயம் உங்களை காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். நான் தான் பெரிய ஆள் ஆளுமை பண்ணுறது இல்லை, பேசாமையே ஒன்றா 2 இருக்குது மீனத்தில். ஒன்று பேசியே கொள்ளும், ஒன்று பேசாமல் கொள்ளும், 2 பண்ணும். அதனால தான் அது ரெட்டை மீன். பேசுனா பேசிக்கிட்டே இருக்கும், பேசாட்டி வாயவே திறக்காம அப்படியே அமுக்கி வச்சு உட்காந்துருக்கும், நம்மளுக்கு கோவமாக வரும். இது 2 தடவை பண்ணுவீங்க நீங்கள். கொஞ்சம் வீட்டில் இருக்கவங்க தான் நம்மளுக்கான ஆட்கள்ன்றதை புரிஞ்சுட்டு நடந்துக்கோங்க, அதுவே போதும். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. ஏதோ ஒரு பேங்க் லோன் மூலமாக சில விஷயங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல மேன்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தலைமைத்துவம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே நல்லா இருக்குது. எப்பயுமே 7.5 சனில் ஜெயிக்காட்டி எப்பயும் ஜெயிக்க முடியாது. நான் சொல்லிட்டு அதுவும் இவ்வளோ ஒரு அருமையான பிளஸ்ஸிங்கான காலம் கிடைக்க திரும்ப 320 வருஷம் ஆகும் உத்திரட்டாதிக்கு. அதுக்குள்ளேயே நம்மளாம் வந்து வரலாறு பேசப்பட்டுரும். முறையாக சரியாக பயன்படுத்திங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். பல்லு, கண்ணு, முதுகு, தண்டுவடம், கால் இதனாலையும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. அதனால மட்டும் கவனம். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏசி அவாய்ட் பண்ணுறது. நான் கோல்டு சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையா, வீட்டில் ஏதாவது ஏசி ரிப்பேர் ஆகுது, இல்லை ஏதாவது சுவிட்ச் ரிப்பேர் ஆகுது, இல்லை ஏதாவது வந்து இந்த கோல்டு ஐட்டத்தோடு சம்மந்தப்படுறது. சனியெல்லாம் கோல்டு பிளானட். அப்போ அதன் மூலமாக ஏதோ ஒரு சின்ன சிக்கல் வருது, வீட்டுக்கு எலக்ட்ரிஷியன் வருது, இல்லை பிளம்பர் வரதுக்கான வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஒன்றா வாட்டர் ஹீட்டர் ரிப்பேரு, இல்லை பாத்ரூமில் தண்ணி வர சம்திங் லைக் இது ஏதோ ஒரு பிளம்பரோட கனெக்ட் ஆகுது ஆச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே, டன். ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வுக்கான காலமாக, கொஞ்சம் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் உங்களை செதுக்கிக் கொள்ளக்கூடிய காலமாக, செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்கக்கூடிய காலமாக இனிதே மலர காத்திருக்கிறது இந்த ஜூலை மாதம். ஓகே, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆல்மோஸ்ட் நிறையா பேர் 2 விஷயம் பார்ப்பீங்க. ஓகே, முதல்ல வந்து ஒருவேளை உங்கள் தசாபுத்தி ஒரு மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் கொஞ்சம் இதாக இருக்குது. நான் சொல்கிற மாதிரி சுக்கரனுடைய எனர்ஜி வேறு மாதிரி இருக்கும்போது திருநங்கைகளை நிறையா பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருநங்கையில் பார்க்குறது, திருநங்கைகளுக்கு ஏதாவது தானம் கொடுக்கறது, இல்லை அவங்கள்ட்ட வந்து பணம் கொடுக்கறது, போகிற போக்கில் அவங்க எங்கேயாவது இருந்த மாதத்துக்குள்ளே உங்கள் கண்ணில் படுறது, இதற்கான வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கான ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்க போகுது. அம்பிகை வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு வானவில் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வானவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். திடீர்னு வானவில் பார்க்குறது, ரெயின்போ கலரில் ஒரு ட்ரெஸ் போகிறது, வீட்டில் ஏதாவது ரெயின்போ கலரில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருது, இல்லை நம்மளே ரெயின்போவை பார்த்து சில விஷயங்கள் பண்ணுறது, இல்லை பிள்ளைங்க ஸ்கூல் புக்கில் பார்க்குறது, இந்த மாதிரி ரெயின்போ சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் தெரியும். இது 2மே தெரியுது அப்படின்னா வாழ்க்கையை வசப்பட போகுது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சொல்லக்கூடிய செய்தியாகத்தான் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்.